ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு புது இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீக்கெண்ட் நிறைய வீடியோஸ் எடுக்கலாம் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் என் பையனை கொஞ்சம் வெளில கூட்டிகிட்டு வரலாம், அவன் வளர்கிற குழந்தை தானே, அவனுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பிர்லா பிளானட்டோரியம் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இது வந்து செகண்ட் டைம் நாங்கள் இங்கே வர்றது. இது அண்ணா யூனிவர்சிட்டி பேக் சைடில் தான் இருக்குது. இந்த கூகுள் லொக்கேஷனும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கரெக்டாக இப்போ டைம் 2 o'clock ஆகுது. இங்கே யூனிவர்ஸ் பற்றி ஒரு ஷோ போகும். அந்த ஷோ வந்து இப்போ நாங்கள் 3:45க்கு புக் பண்ணியிருக்கோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். உள்ளே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, நிறைய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பிளேஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. பெரியவங்களுக்கு 100 rupees, கிட்ஸ்க்கு வந்து 50 rupees. இந்த ஷோ டைம்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். 10 AM இங்கிலீஷ் ஷோ முடிஞ்சிருச்சு. 10:45, 11:30 AM, 12, 12:30, 1:30, 2:30, 3:45. நாங்கள் 3:45க்கு புக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம உள்ளே போகலாம். காலையிலே வந்திருக்கலாம், பட் எங்களோட பிளான் ஒரு 11 o'clock தான் போட்டோம் கிளம்பலான்னு சொல்லிட்டு. ஸோ 11 o'clock போட்டு 12 o'clock கிளம்பி லஞ்செலாம் முடிச்சுட்டு இங்கே வரதுக்கே 2:30 ஆகிடுச்சு. நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. ஏன்னா கிட்ஸ்க்கெலாம் இந்த ஏஜில் தான் இன்ஸ்பிரேஷன் நிறைய ஸ்ட்ராங்காக கிடைக்கும். தான் என்னவா உருவாகணும், ஆம்பிஷன் எல்லாமே இந்த ஏஜில் தான் இவங்களுக்கு வரும். ஸோ இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து காமிச்சோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எனக்கு என்ன ஆகணும்னு ஆசை? ஆஸ்ட்ரோநாட். சரி பார்ப்போம். ஆல்ரெடி ஜியான் ஸ்கூல்லேருந்துலாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. 1.5 years முன்னாடி நாங்கள் இங்கே வந்தோம். அப்போவே நல்ல ஒரு குவாலிட்டி டைம் கிடச்சிது. இன்றைக்கும் போய் பார்க்கலாம். ஹவுஸ் ரிலேட்டடாக, ஃபினான்ஸ் ரிலேட்டடாக கண்டிப்பாக வீடியோ எடுத்திருப்பேன். இப்போ நான் வீடியோ எடுக்கிற டைம் இவர் ஃபுல்லாக ஃபோன் தான் பார்த்துட்ருப்பான். அதனால தான் கூட்டிகிட்டு வந்தாச்சு. இங்கே பார். சுத்த வை இது சுத்தினாதான். இது என்னது? போன வாட்டியே பரவாயில்ல போல இருக்கு, வேலை செய்யல. ஃபர்ஸ்ட் 4 எக்ஸ்பெரிமெண்ட் வேலை செய்யல. இதுதான் விரும்பி வந்த, வேலை செய்யல. ட்ரெஸ் சுவிட்சா வேலை செய்யல. வீட்டில் இருக்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு வர்றதே அவங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னா, இதே மாதிரி அங்கே இருக்கு பாரு, அதோட மவுத்தில் காது வை. போ. நான் ஸ்டாண்டிங் பண்ணுறேன். What are you doing? I am standing. ரவுசு பாண்டிய டாடியை பாருடி. எங்க இது மட்டும் வேலை செய்யுதுங்க. அவனை பேச சொல்லுங்க, கேக்குதா? What's your name? My name is Yuvin. அவன் அங்கேருந்து கத்துது, வெளியவே கேக்குது. இல்ல இது ஒரு டெக்னாலஜி. இது Your name is Priya Darshini. Mama. No, my name is Yuvin. ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு, வேற போய் பார்க்கலாம். இது ஒரு ரியல் ஏர்கிராஃப்ட். இது ரியல் ஃபைட்டர் ஜெட். Parrot in a cage. சைடு பேரட் இருக்கு. ஆமா, போது கேஜ்க்குள்ள பேரட் இருக்க மாதிரி இருக்கு. இப்போ சுற்றும் போது இதெல்லாம் வெளில வந்துடும். அதுதான் சென்ட்ரிஃபியூஜல் ஃபோர்ஸ். சுத்து ஒரு டைரெக்ஷனில் வந்துடுச்சா? அங்கே பாரு.
sit here. இந்த ரெண்டு சேரையும் கம்பேர்க்காக இவர்கிட்ட காமிச்சேன். இதில் அவர் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டாரு, நீடில்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து சேஃப்னு நினச்சி இவர் உட்காந்துருக்காரு. பட் ஆனால் இதுதான் பெயின்ஃபுல்லாக இருக்கும், இது பெயினாகவே இருக்காது. Oh my god. விஷுவலாக பார்த்துட்டு அவன் பயப்படுறான், பட் இது பெயின் இருக்காது, இதுதான் பெயின்ஃபுல்லாக இருக்கும். Yeah, it's not even paining. You sit there. எது சுகமான இருக்கை? இவன் என்ன ஆகுது மம்மிக்கு? அப்படியே பஞ்சர் ஆயிடும். Let me do it. பண்ண ட்ரை பண்ண. மிரர் பார்த்து கம்ப்ளீட் பண்ண. கடினமான செயல் அவங்களே போட்டிருக்காங்க. Yes, 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 yes. Yellow, blue, black, red, yellow. ப்ளூ அது. எல்லாம் அவுட் அவுட். ரெட், ப்ளூ, yellow, blue. இப்போ நான் கரெக்டாக சொல்கிறேன்னா பார்க்கலாம். க்ரீன், ரெட், ப்ளூ, எல்லோ, ப்ளூ, பிளாக், ரெட், ப்ளூ, க்ரீன், பிளாக், ரெட், எல்லோ, க்ரீன், ப்ளூ, பிளாக், ப்ளூ, ரெட், க்ரீன். To virality. ஃபோர் ஸ்ட்ரோக் பெட்ரோலிங் அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் போய் அப்துல் கலாம் ஐயா கூட நின்னுக்கிறேன். மம்மி நிற்கிறேன். நான் இப்போ உலகத்தில் என்ன வெயிட்டு, மற்ற கிரகத்துலலாம் என்ன வெயிட்டுன்னு பார்த்துடலாம். அதே 73 தான். இந்த உலகத்தில் நான் 73 கிலோ. ஆனால் நிலாவில் நான் வெறும் 12 கிலோ தான். நிலாவுக்கு போயிடு பிரியதர்ஷினி. நான் நிலாவுக்கு போயிடுறேன். மர்க்குரியில் 27, வீனஸில் 66, எர்த்தில் 73. சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது வந்து ஏறிப்பாங்க. நான் நிலாவில் தான் வெயிட் கம்மியாக இருக்கேன். 12 கிலோ தான் நான். ஜஸ்ட் 12 kgs. இங்கே எதுவுமே வேலை செய்யலை. நான் வீடியோ போட்டிருக்கேன்னு நம்பி வந்துடாதீங்க. ஐ திங்க் கொஞ்ச நாள் ஆகும் போல் இருக்குது ரெனோவேஷனுக்கு. ஆனால் வந்து இப்படி விளையாடிக்கலாம். சைல்டாகவே மாறிட்டியா? இங்கே 2 விஷயத்துக்காக நீங்கள் வரலாம். ஒன்று அந்த யூனிவர்ஸ் ஷோ பார்க்குறதுக்கு, இன்னொன்று மாதத்தில் செகண்ட் சாட்டர்டே 6:30 to 7:30 கரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோப் வச்சு அழகாக நிலா, அதுக்கப்புறம் மாஸ், ஜூபிட்டர்லாம் உங்களுக்கு காட்டுவாங்க. மற்றபடி பகலில் வர்றது எனக்கு அவ்வளோ வர்த்தாக ஃபீல் ஆகலை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள்லையாவது கொஞ்சம் கவர்மெண்ட் இதெல்லாம் ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
என்னடா அது கண்ணா பின்னா நடந்துன்னு சயின்ஸ் ஆன் ஸ்பியர் ஷோ ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளேயே ஒரு குட்டி கேன்டீனும் இருக்கும். இந்த இடத்துல தான் அந்த யூனிவர்ஸ் ஷோ காமிப்பாங்க. பிர்லா பிளானட்டோரியம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான், அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். டைம் கரெக்டாக 5 ஆகுது. ஸோ 2 o'clock வந்தோம், 5 o'clock வந்து நம்ம நல்லா சுற்றி பார்த்தாச்சு. இங்கே என் பையனை கூட்டிகிட்டு வந்ததுக்கான காரணம் என்னென்னா, வீக்கெண்ட் ஆனால் நம்ம ஷாப்பிங்கோ இல்லை வேறு ஏதாவது மூவியோ கூட்டிகிட்டு போனோன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குமான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் சென்டர்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்தோன்னா ஃப்யூச்சரில் அவங்க ஆம்பிஷன் செட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். மோரோவர் அவங்களுக்கு கொஞ்சம் எஜுகேஷன் பர்பஸாகவும் இருக்கும் தான் கூட்டிகிட்டு வந்தது. இங்கே வர்றதுக்கு வர்த்தா நான் எது பார்க்குறேன்னா, இங்கே ஒரு ஷோ போடுவாங்க. அந்த ஸ்பேஸ் ஷோவும் சயின்ஸ் ஆன் த ஸ்பியரும் ரெண்டும் நல்லாயிருக்கு. இஸ்ரோ, டிஆர்டிஓ, ஒரிஜினல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்லாம் உள்ளே காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே நல்லாயிருக்கும். மற்றபடி எனக்கு சின்ன வருத்தம் என்னென்னா, அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. 2 years முன்னாடி நாங்கள் வரும்போது என்ன கண்டிஷனில் இருந்தோ இப்போ அதை விட மோசமாக இருக்குது. வீக்லி நிறைய பேர் இங்கே வராங்க. இதை மனசில் வச்சுட்டு இது எல்லாமே கொஞ்சம் ஒர்க்கிங் கண்டிஷனில் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். நாளைக்கு புது வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பை. நான் புது வீடியோ பார்க்குறோம். பை.